அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நேரம் நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்கிறோம். இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல விசுவாவசு வருடம், தமிழ் வருடம், தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி 16ஆம் தேதி வரை பிப்ரவரி மாதம் நடக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை நம்ம மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நலமுடன் வாழ இந்த பிரபஞ்ச சக்தியை வாழ்த்தி, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் காலபுருஷ தத்துவப்படி கிரகங்கள் எந்தெந்த ராசியிலிருந்து எந்தெந்த ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாங்க, அந்த கிரகங்களோட நிலவரம் என்னன்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களும் மகரத்துல இருக்காங்க. ராகு கும்பத்திலையும், சனி பகவான் மீன ராசியிலையும், குரு பகவான் மிதுன ராசியிலையும், கேது பார்த்தீங்கன்னா சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. இதுல பெயர்ச்சின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு 3ஆம் தேதி முதல் உங்களுக்கு புதன் கும்பத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அதே போல 5ஆம் தேதி முதல் சுக்கிரன் உங்களுக்கு கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் சூரியன் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவானும் கும்பராசிக்கு பயிற்சி ஆவாங்க. இதுல 26ஆம் தேதி பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் வக்ரமாகிறார். அதே போல சுக்கிரனும் இந்த மாத கடைசியில மீன ராசியில போய் தன்னோட உச்ச வீட்டில் அவரு பிரவேசிக்க போகிறார். இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகளை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கோம். மீனம். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதம் ஆரம்பத்தில் கிரகங்கள் உங்கள் ராசியிலேயே சனி பகவான், 4ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் முக்கூட்டு கிரகங்களும் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 2க்கும் 9க்கும் உடையவர் செவ்வாய் பகவான். அவர் ரொம்ப ஆட்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். 12ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இதுதான் இந்த மாதம் பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுதுன்னு பார்க்கும் பொழுது 3ஆம் தேதி புதன் உங்களோட ராசிக்கு 12ல் பெயர்ச்சி ஆவார். 5ஆம் தேதி சுக்கிரனும் வந்துடுறார். 12ஆம் தேதி சூரியன், 23ஆம் தேதி செவ்வாய். அப்போ இந்த 4 கிரகங்களும் உங்களோட ராசிக்கு 12ல் சேர போறாங்க. அப்போ இந்த 12ஆம் இடத்துல இந்த மாதம் உங்களுக்கு 5 கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு என்னதான் சனியோட தாக்கம் இருந்தாலும் 12ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. கோவில் கும்பாபிஷேகத்தில் நீங்கள் கலந்துருப்பீங்க. கோவில் கும்பாபிஷேகத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது.
அதே போல் கேது பகவான் வந்து ராசிக்கு 6ல் இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு அற்புதமான அந்த மகாலட்சுமி யோகம், அஷ்டலட்சுமி யோகம் எல்லாம் வந்து இருக்குது. அப்போது என்னதான் 7.5 சனி வந்து உங்களை படுத்தினாலும் தெய்வ அனுகூலம் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இந்த மாதம் வந்து இருக்குது. ஏன்னா நவம்பர் வரைக்குமே வந்து ராகு வந்து ராசிக்கு 12லையும் கேது வந்து ராசிக்கு 6ல். அப்போது இந்த 6, 12 இந்த இடத்துல வந்து பாவகிரகங்கள் இருக்கிறது நல்ல ஒரு அற்புதமான தெய்வ அனுகூலத்தை தான் வந்து கொடுக்கும். அப்போது நம்ம எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் இறை வழிபாட்டுனால ரொம்ப நல்லா ஈஸியாக வந்து நம்ம கடந்து போக முடியும். அதே போல் கிரகங்களோட அமைப்பு படி இன்னும் வந்து கொஞ்சம் சீரியஸாக பார்த்தோம் அப்படின்னம்னா, ஜென்மத்தில் சனி இருக்கிறாரு, 7.5 சனியாக. 4ஆம் இடத்துல வந்து குரு இருக்கக்கூடிய இந்த காலம் அவங்களுக்கு நண்பர்கள் வந்து வட்டாரத்தில் கொஞ்சம் வந்து ஒரு ஆரோக்கியமான நிலையை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவர் உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல அவரோட பார்வை வந்து விழுகும் பொழுது எல்லா விதத்துலையுமே தன லாபத்தை நீங்கள் வருவாயை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். செய்தொழிலில் நிச்சயம் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேது வந்து 6ல் இருக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான அந்த மகாலட்சுமி யோகத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதே போல் 3ஆம் தேதி புதன் வந்து உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த டைம் வந்து நல்லா வந்து இந்த ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து சேர்க்கை இருக்கும். அதே புதன் வந்து 3ஆம் தேதி உங்களோட ராசிக்கு 12ல் வந்து பயிற்சி ஆகும் பொழுது எவ்வளோ வருமானம் வந்ததோ அதில் செலவுகள்லாம் அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். அதே போல் சூரியன் வந்து உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல 12ஆம் தேதி வரை இருப்பார். அப்போது 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலம் ரொம்ப நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு நிலையில் தான் இருக்கீங்க. 12ஆம் தேதிக்கு பிறகு வந்து அவர் 12ஆம் இடத்துக்கு அவர் பயிற்சி ஆகக்கூடிய காலம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பணம் செலவுகளை அதிகம் வந்து ஏற்படுத்துவார். அதனால் திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள். அதே போல் செவ்வாய் வந்து 23ஆம் தேதி வரை உங்களோட ராசிக்கு 11ல் தான் வந்து இருக்கிறார். அப்போது நிறைய வந்து லாபங்களை அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். 23ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து அவர் உங்களுக்கு 12வது வீட்டில் வந்து பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு இவரும் செலவுகளை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அப்போ சுக்கிரனோட நிலைன்னு பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் வந்து 5ஆம் தேதி வரை அவர் வந்து உங்களோட ராசிக்கு 11ல் இருப்பார். அப்போ வந்து நிறைய வந்து நண்பர்களோட அல்லது உறவுகளோட வந்து விருந்துகளில் எல்லாம் வந்து கலந்துருப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. 12ல் அவர் வந்து வரும் பொழுது, ஏன்னா சுக்கிர பகவானுக்கு 12ஆம் இடம் வந்து ரொம்ப சுகபோகமான வாழ்க்கைக்கு வந்து வழிவகை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான். எல்லா விதத்துலேயும் லாபங்கள் தான். ஏன்னா மற்ற கிரகங்கள் 12ல் வரும் பொழுது அதில் சின்ன சின்ன தோஷங்கள் அது மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் சுக்கிரனை பொறுத்தளவு வந்து 12ஆம் இடம் அவருக்கு ரொம்ப அற்புதமான இடம் தான். ஏன்னா 12ஆம் இடமே வந்து அயன சயன போகம்ங்கும் பொழுது அந்த சொகுசான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, கட்டில் சுகம், இது எல்லாமே வந்து சுக்கிரனால் மட்டுமே கொடுக்க முடியுன்றதுனால 12ஆம் இடம்ன்றது வந்து சுக்கிரனுக்கு வந்து சிறப்பான இடமா தான் இருக்குது. அப்படிங்கும் பொழுது எல்லா விதத்துலேயுமே வந்து உங்களுக்கு 7.5 சனின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு தெய்வ அருள், நல்ல வருமானம், நல்ல காசு பணம், நல்ல வந்து சொஃபஸ்டிகேட்டடான லைஃப், ஆரோக்கியமான வந்து வாழ்க்கை, இது எல்லாமே இந்த மாதம் இருக்குங்கும் பொழுது அப்புறம் எதுக்கு நீங்கள் கவலைப்படணும்? 7.5 சனின்ற ஒரு விஷயமெல்லாம் நீங்கள் நினச்சி கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது. எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு செயல்பாட்டை தான் வந்து இந்த மாதம் முழுக்க வந்து கொடுக்க போகிறாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக தான் இருக்குது. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள்.